ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய கொடுத்த ஞான பெருந்தகை யார் என்றால் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் ஆவார். இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற தலைப்பு எதை பற்றியதென்றால் விடுதலை அடைந்தவர், அதாவது ஜீவன் முக்தர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய திறன் என்ன, அவர்களுடைய ஆற்றல் என்ன, அவர்களுடைய உலகில் சஞ்சாரம் என்ன என்பதை இப்போது வாசிக்கப்பட்டு கேட்போம். வாசிப்பின் தொடக்கம் ஆரம்பம். உயிருள்ள போதே விடுதலை அடைந்தவர் இவ்வுலகில் வாழ்கின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரையும் போன்ற இவ்வுலகத்தினர் அல்லர். அவர் எப்பொழுதும் ஒப்பற்ற தன்னில் லயித்து அதன் மாறாத பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருப்பார். அவர் இறைவனே ஆவார். அவர் இப்பூ உலகில் வாழ்கின்ற ஒரு இறைவன். அவர் தூய அன்பும் கருணையும் இரக்கமும் உயர்வான மேன்மையும் மறைமுக ஆற்றல்களும் வலிமையும் உடையவர். அன்பும் தெளிவும் அவரது ஒளி பொருந்திய கண்களின் வழியாக ஒளி வீசுகின்றன. அவருக்கு ஒரு சிறிதளவும் தன்னலம் இல்லவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் கவலைகள், தொல்லைகள், மன கொந்தளிப்புகள், மன அமைதியின்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டிருக்கின்றார். உடல் தொடர்புடைய வழிகள் முதலானவற்றின் அறிகுறிகள் அவரது முகத்தில் இருப்பினும் அவர் மனது அவற்றாலோ அவற்றின் விளைவுகளாலோ வாடுவதில்லை. அவரது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள மனநிலைக்கு அடிமையாவதில்லை. அவர் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் காணப்படுகிறார். அவரது மிக உயர்ந்த சிறப்பு இயல்புகள் முழுமையாக தெரிகின்றன. எல்லாவித இறை பண்புகளும் அவருள் விழித்தெழுந்துள்ளன. அவருடைய ஒவ்வொரு குறைகளும் இயலாமைகளும் முழுமையாக எரிக்கப்பட்டுள்ளன. அவர் தனது பெருமைக்குரிய இறைமையை உணர்ந்த மனநிலை என்னும் அவரது அடிப்படைத்தன்மையால் ஒளிர்விட்டு பிரகாசிப்பார். அவர் அமைதியையும் இன்பத்தையும் எல்லா விடத்திற்கும் பரப்பிக் கொண்டுள்ளார். உயர்ந்த யோகியின் உண்மை பெருமையை விளக்கிட இயலாது. அவரது கண்கள் அமைதியானவைகளாகவும் நிலையானவைகளாகவும் உள்ளன. அவரது செயல்பாடுகள் குறையற்றவையாகவும் இறைத்தன்மை உடையதாகவும் உள்ளன. அவரது பேச்சு சுருக்கமானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கின்றது. அப்பேச்சு ஊக்குவிப்பதாகவும் மனதில் நிலை பெறுவதாகவும் உள்ளது. அவரது நடையில் ஒரு பெருந்தன்மை உள்ளது. அவர் தொடுவது தூய்மையாகிறது. அவரது பார்வையிலேயே கருணை ஒழுகுகின்றது. அவரது சைகைகள் ஒளிதரும் விளக்கங்களாக உள்ளன. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் அனைத்தையும் கடந்த உள்மன அறிவு உடையவராய் உள்ளார். எல்லா பொருட்கள் உடையதையும் எல்லா உயிரினங்களையும் பற்றிய தெளிவான அறிவுடையவராய் அவர் இருக்கின்றார். அவரது முன்னிலையில் நீங்கள் ஒரு ஆழ்ந்த அமைதியையும் ஒற்றுமை உணர்வையும் மிக பெரும் உயர்வையும் ஊக்கத்தையும் அனுபவிப்பீர்கள். அடுத்ததாக ஜீவன் முக்தரின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஜீவன் முக்தர் தான் என்னும் அகந்தை, ஐயம், அச்சம், துயரம் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராயிருப்பார். இந்நான்கும் முழுமையடைந்த ஒருவரின் தலையாய அடையாளங்களாகும். அவருக்கு குறைவற்ற நிறைவும் சற்றும் தடுமாறாத அமைதியான மனமும் ஆழ்ந்த இன்பமும் பெரும் மகிழ்ச்சியும் புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அறிவும் மாணாக்கரின் எந்த சந்தேகத்தையும் தீர்க்கும் திறனும் உள்ளன. அவருடைய அருகாமையில் இருந்தாலே சந்தேகங்கள் மறைகின்றன. அவருடைய உடலின் தேவைகளை பற்றி கூட கவலைப்படுவதில்லை. அவர் சாவை கண்டு அஞ்சுவதில்லை. அவருக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருப்பதில்லை. மயக்கும் திறனான மாயை அவருக்கும் கீழ்ப்படியும் இனிய செவிலிப்பெண். அவள் அவரது தேவைகளை கவனித்துக் கொள்கிறாள். உடலின் தேவைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேறுகின்றன. இயற்கை அன்னை முன்கூட்டியே அவருக்கு அனைத்தையும் ஏற்பாடு செய்து விடுகிறாள். அது அவளுடைய கடமை. சம மனநிலை, ஒரே பார்வை, நேர்மாறானவையுள்ள மகிழ்ச்சியையும் வருத்தத்தையும், குறை சொல்லப்படுவதையும் பாராட்டுவதையும், வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் ஒரே மாறி நோக்கும் தன்மை ஆகியவை ஜீவன் முக்தரின் அடையாளங்கள். இயற்கையில் நடக்கும் இயல்பற்ற நிகழ்ச்சிகளை குறித்து அவர்கள் அச்சமடைவதில்லை, வியப்படைவதும் இல்லை. கதிரவன் குளிர்ச்சி அடைந்தாலும், வெண்ணிலவு வெப்பமடைந்தாலும், தீச்சுடர் கீழ்நோக்கி எரிய துவங்கினாலும், ஆறுகள் திரும்பி தங்கள் துவக்க இடம் நோக்கி ஓடத் துவங்கினாலும் அவர்கள் அமைதியை இழப்பதோ குழப்பமடைவதோ இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் கலக்கமடைவதில்லை. எண்ணங்களை சிதறடிக்கும் நிலைகளிலும் அவர் தடுமாறுவதில்லை. மேற்கொண்டு ஜீவன் முக்தரின் இரு மன உணர்வு நிலைகள் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். தண்ணீரில் கழுத்து வரை மூங்கியபடி நிற்கின்ற ஒரு மனிதர் இரண்டு வித அனுபவங்களை அனுபவிக்கின்றார். அவரது தலைப்பாகம் கதிரவனின் வெப்பத்தை ஏற்பதால் அவர் வெப்பம், குளிர்ச்சி ஆகிய இரண்டையும் அனுபவப்படுகிறார். ஒரு ஜீவன் முக்தருடைய அனுபவமும் அது போன்றதே.
அவருக்கு இருவிதமான மன உணர்வு நிலைகள் உள்ளன. அவர் பிரம்மனின் பெரும் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார். அவருக்கு இவ்வுலக அனுபவம் இருக்கின்றது. அவர் 2 மொழிகளை அறிந்த மனிதர் போல் உள்ளார். பெரும் காயத்தையோ வெங்காயத்தையோ வைத்துள்ள பானை பலமுறை கழுவப்பட்டாலும் அவை இருந்த இடத்தில் மனம் எவ்வாறு சிறிதளவாவது உள்ளதோ அதோ போன்று அறியாமையின் ஒரு சிறு தடயமாவது ஒரு ஞானியின் மனத்திலும் எஞ்சியுள்ளது. உடலை பற்றிய மன உணர்வு உள்மனதின் பதிவாக ஒரு ஜீவன் முக்தரிடம் இருக்கின்றது. இக்காரணத்தால் தான் அவர் உண்கின்றார், உறங்குகின்றார். இயல்பான பிறப்பு பண்புகளுக்கான மனதின் தாழ்ந்த ஆசைகள் அளிக்கப்பட்டு விடினும் ஜீவன் முக்தரிடம் அவரது சாத்வீக மனது அழிவதில்லை. அவர் இவ்வுலகம் சார்ந்த செயல்களை மனம் என்னும் கருவி இல்லாமல் எப்படி செய்ய முடியும் என்கின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக உலகம் சார்ந்த மனிதருக்கும் விடுதலை பெற்ற மனிதருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். விந்தையான உலகம் ஜீவன் முக்தரின் பார்வையிலிருந்து மறைந்து விடுவதில்லை. அவர் இவ்வுலகை அவருக்குள்ளேயே உள்ள ஒரு கனவாக காண்கின்றார். காணுகின்ற தண்ணீர் ஒரு மயக்கமே என்று அறிந்திருந்தாலும் காணல் தோற்றம் தோன்றுவது போன்று இவ்வுலகம் ஒரு மயக்கமே என்று ஒரு ஜீவன் முக்தர் அறிந்திருந்தாலும் அவர் தன்னையே அறிந்த பின்னும் இவ்வுலகம் அவருக்கு தோற்றமளிக்கிறது. ஆனால் காணல் நீரின் தன்மையை அறிந்தவர் குடிக்கும் தண்ணீருக்காக காணல் நீரை தேடி ஓடாதிருப்பது போன்று இந்த உலகம் அவருக்கு தோன்றினும் ஜீவன் முக்தர் உலக மனம் படைத்த மக்களை போன்று புலன் உணர்வு பொருட்களை தேடி ஓடமாட்டார். இதுவே உலகு சார்ந்த மனிதருக்கும் விடுதலை அடைந்த ஞானிக்கும் இடையே உள்ள வேறுபாடாகும். பெருமைகளுக்கெல்லாம் பெருமையானதும் ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆன்மா ஆனதுமான பிரம்மனில் லயித்துள்ள போது ஜீவன் முக்தர் பணி ஒன்றையும் செய்ய இயலாது. ஆனால் அவர் அவருடைய பிரம்மத்தோடு இணைந்த மனநிலையிலிருந்து ஊழ்வினையின் காரணமாகவும் மனதை தடுமாற வைக்கும் திறனின் செயலாலும் கீழ் இறங்கி வரும் துயருகின்ற ஒரு ஆன்மாவின் அழுகுரலை கேட்டுவிட்டால் உடனே தங்கள் அன்பை மழையாய் பொழிந்து விடுவார். அந்த அளவிற்கு கருணையுள்ளவர் அவர். அவர் கருணையும் அன்பும் அமைதியும் நிறைந்த பெருங்கடல். அவர் ஒரு புத்தர், அவர் ஒரு இயேசுபிரான் என்று சொல்லுகின்றார் சுவாமி சிவானந்தர். அடுத்ததாக அண்டங்கள் அளவிலான கண்ணோட்டம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஜீவன் முக்தர் என்பவர் ஒரே ஒரு முழு உண்மை என்பதிலேயோ எல்லா இடத்திலும் எல்லா பொருட்களிலும் உள்ள இறைவன் மீதியிலேயோ தன் கவனத்தை வைத்துள்ளார். அவர்கள் ஒரு முரடன் என்றோ ஒரு ஞானி என்றோ தங்கம் என்றோ கல் என்றோ மதிப்பு என்றோ மதிப்பு இன்மை என்றோ வேறுபடுத்தி பார்க்க மாட்டார்கள். அவர்கள் உண்மையில் எல்லாவற்றிலும் தன்னையே காண்பார்கள். பாம்புகள், தேள்கள், புலிகள், கரடிகள், சிங்கங்கள் ஆகியவை தனது கண், மூக்கு, காதுகள், கைகள், கால்கள் போன்று தன்னுடைய அங்கங்கள் என்றே உணர்வார்கள். அவர் மலர், வெளி, கதிரவன், பெருங்கடல், மலை, விண்வெளி ஆகியவற்றோடு ஒன்றாய் ஒன்றியவர். அவர் அண்டங்கள் அளாவிய கண்ணோட்டமும் உள்ளுணர்வுகளும் உள்ளவர் என்று சுவாமி சிவானந்தர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக சமாதி ஞானியும் உலகை சார்ந்த ஞானியும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஞானிகளின் வாழ்கின்ற முறைகள் வேறுபடுகின்றன. ஒரு ஞானி அரசனை கொண்டு வாழ்கின்றார். பகீரதர் இது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர். வேறு ஒரு ஞானி பிச்சைக்காரர் போன்று வாழ்கின்றார். ஒரு ஞானி எப்போதும் மனது ஒருமுனைப்பட்ட நிலையிலேயே இருப்பார். அவர் எப்பொழுதும் தனித்தே இருப்பார். ஜடபரதர் என்பவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். இன்னொரு ஞானி பணி வேகமும் கூட்டமும் நிறைந்த ஒரு நகரத்தில் வாழ்ந்தார். அவர் தன்னை மக்கள் சேவைக்கு ஈடுபடுத்திக் கொண்டார். அவர் மக்களோடு பேசுகின்றார், சொற்பொழிவுகளை நிகழ்த்துகின்றார், சமய வகுப்புகள் நடத்துகின்றார், நூல்கள் எழுதுகின்றார், இதுபோன்று பலவும் செய்கின்றார். சங்கரர் இது போன்ற வாழ்க்கை வாழ்ந்தார். இதுதான் ஊழ்வினை. ஒவ்வொரு ஞானியும் அவருக்கென்று ஒரு ஊழ்வினை உள்ளவராக இருக்கின்றார். எல்லா ஞானிகளும் ஒரே விதமான வாழ்க்கை முறையையும் ஒரே விதமான ஊழ்வினையையும் உடையவராக இருந்தால் இவ்வுலகம் ஒரு சிறைச்சாலை போன்று காட்சியளிக்கும். தோற்றங்களில் பலவித தன்மைகள் உள்ளது இயற்கை தாயின் இயல்பு. உலகு சார்ந்த செயல்களில் விருப்பம் கொண்டு இவ்வுலகில் பணிபுரிபவர் உலகு சார்ந்த ஞானி. இவ்வுலகத்திலிருந்து முழுவதுமாக தன்னை பின்வாங்கி தன்னிலேயே நிலைத்திருப்பவர் சமாதி ஞானி. இவ்விரண்டு வித ஞானிகளின் அறிவு நிலையும் ஒன்றே. ஆனால் சமாதி ஞானி உலகு சார்ந்த ஞானியை விட மிக ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். சமாதி ஞானி என்பவர் எப்பொழுதும் பிரம்மனில் ஆழ்ந்துள்ளவர். அவர் பெயர்களையும் உருவங்களையும் காண்பதே இல்லை. இவ்வுலகம் முழுவதும் அவருக்கு மறைந்து போன ஒன்று. அவரால் பணி செய்ய இயலாது. அவர் ஒரு பரமஹம்சர். சமாதி ஞானிக்கு கட்டாயப்படுத்திதான் உணவை கொடுக்க வேண்டும். உலகு சார்ந்த ஞானியின் விரல்களை வெட்டினால் அவர் வலியை உணர்வார். ஆனால் சமாதி ஞானி அவரது காலையை வெட்டி எடுத்தாலும் சற்று கூட வலியை உணரமாட்டார்.
முல்தானிலிருந்து சம்சு தப்ரீஸ் என்பவரின் வரலாறு இவ்வுண்மையை விளக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது. உயிரோடு அவரது தோலை உரித்தெடுத்த போது சிரித்தபடி அனல்கல்க் என்றாராம். அனல்கல்க் என்றால் நான் அவனே என்று பொருள். இது இந்து சமயத்தின் சோகம் என்கிற ஆன்மீக சொல்லை போன்றுள்ளது. உலகு சார்ந்த ஞானி பெயர்களையும் உருவங்களையும் காண்கின்றார். அவருக்கு மலம் எது சந்தனம் எது என்று தெரியும். அவருக்கு இவர் ஒரு அறிவிலி, இவர் ஒரு அறிவாளி, இவர் ஒரு சான்றோர், இவர் ஒரு முரடர், இவர் ஒரு நேர்மையான மனிதர் என்றெல்லாம் தெரியும். ஆனால் இவற்றால் அவருடைய மன உணர்வுகள் பாதிக்கப்படாது. அவர் வெற்றி பெறுவதால் பெருமகிழ்ச்சி அடைவதோ தோல்வியுறுவதால் தளர்வுறுவதோ இல்லை. அவர் நேர்மையான மனிதரை விரும்புவதோ நேர்மையற்றவரை வெறுப்பதோ கிடையாது. இவ்விதத்தில் அவர் சமப்பார்வை உடையவர். உலகு சார்ந்த ஞானிக்கு பணியில் விருப்பம் இருப்பது அவரது ஊழ்வினையின் காரணமாகவே. தச்சு வேலைக்காரர் தனது பணிக்கருவிகளை பயன்படுத்துவது போன்று இவர் தனது உடலையும் மனத்தையும் கருவிகளாக பயன்படுத்துகின்றார். அவர் பணிபுரிகின்ற ஒரு வினாடி கூட பிரம்மனை பற்றிய மன உணர்வை அவர் இழப்பதில்லை. அவர் எப்போதும் தூய மன உணர்விலேயே நிலை பெற்றுள்ளார். உலகு சார்ந்த ஞானி இவ்வுலகம் முழுவதையும் தன்னுள்ளே காண்கின்றார். அவர் உங்களைப் போன்று வெளியில் எதையும் பார்ப்பதில்லை. அவர் தன்னுடைய ஞான உணர்வு கொண்டும் ஞான பார்வை கொண்டும் பார்க்கின்றார். ஒரு ஞானி ஆன்மாவின் கண்ணான ஒரு ஆற்றல் மிகுந்த பெரிதுபடுத்தி காட்டும் கண்ணாடி வழியாக எல்லாவித படைப்புகளை பற்றிய விவரங்களுடன் இவ்வுலகம் முழுவதையும் காண்கின்றார். அவர் நுண்ணிய உடலையும் காரண உடலையும் அவற்றின் அடிமன பதிவுகளுடனும் பிராண வெளிவட்டத்துடனும் உள் வெளிவட்டத்துடனும் காந்த வெளிவட்டத்துடனும் காண்கின்றார். செயலறிவில் உள்ள ஒரு உலக சார்ந்த மனிதரால் தனது மனது கொண்டு ஒரு ஞானி தன் பணியின் போது வெளிப்புற இவ்வுலகை எவ்வாறு பார்க்கிறார் என்று அறிய இயலாது என்று சுவாமி சிவானந்தர் தெரிவித்துள்ளார். மேற்கொண்டு எவ்வாறு ஜீவன் முக்தர் வாழ்கிறார் பணிபுரிகிறார் என்று தலைப்பில் எழுதப்பட்டவைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஜீவன் முக்தர் என்பவர் மனம் போனபடி வாழ்கின்ற ஒருவர் அல்லர். அவர் சாஸ்திர சமுதாய விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்லர். இருப்பினும் அவர் அறவழியிலிருந்து விலகிச் செல்ல மாட்டார். அவர் செய்வது அனைத்தும் அற நூல்களின்படியும் இறை நூல்களின் படியுமே இருக்கும். ஜீவன் முக்தர் என்பவர் மனம் போனபடி வாழ்கின்ற ஒருவர் அல்ல. அவர் சாஸ்திர சமுதாய விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்லர். இருப்பினும் அவர் அறவழியிலிருந்து விலகிச் செல்ல மாட்டார். அவர் செய்வது அனைத்தும் அற நூல்களின்படியும் இறை நூல்களின்படியும் இருக்கும். அவர் தன்னிச்சையாகவே நல்லது எதுவோ அதை மட்டும் செய்கிறார். ஒரு நாட்டிய கலைஞர் ஒருபோதும் தவறான ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டார். அதுபோன்றே ஜீவன் முக்தரும் செயல்படுகிறார். ஞானி கடின முயற்சி ஒன்றும் இல்லாமல் மற்ற இவருடைய உதவியுமின்றி தானென்ற அகந்தை உணர்வின்றி பற்றுதலும் ஆசையும் இல்லாமல் செயல்படுகின்றார். ஒரு குழந்தையினுடைய மனது போலவே அவர் நடத்தையிலும் நல்லதும் இல்லை தீயதும் இல்லை. ஜீவன் முக்தர் ஒரு சிறு பிள்ளையைப் போலவே செயல்படுகிறார். நல்லது கெட்டது என்ற உணர்வு அவருக்கு இயல்பாகவே உள்ளது. தான் என்ற உணர்வு அனைத்தையும் அவர் அழித்து விட்டார். அவர் கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டவர். கர்ம வினைகள் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர் உலக படிப்பினைக்காக செய்ய வேண்டிய பணியை செய்வார், அல்லது செய்யக்கூடாது தவிர்க்கப்பட வேண்டிய பணிகளை தவிர்ப்பார். பொது மக்களின் குறைகாணலுக்கும் கருத்துகளுக்கும் ஜீவன் முக்தர் கவலைப்படுவதில்லை. யாராவது அவரை தாக்கினாலும் அவர் மன அமைதியுடனே இருப்பார். அவரை துன்புறுத்தவர்களை அவர் வாழ்த்திடுவார். அவர் தன்னையே எல்லாவிடத்திலும் காண்கின்றார். அவரது சிறப்பு பண்பு அவரது உள் மனநிலை. அதை மற்றவரால் உணரவோ கண்டறியவோ முடியாது. இறைவன் அவரை தனது இறை பணிகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார். மேற்கொண்டு எழுதப்பட்ட தலைப்பு ஆடையற்ற உடலும் ஆடையற்ற மனதும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஒரு பிரம்ம ஞானியோ ஒரு ஜீவன் முக்தரோ ஒரு பேரறிஞராய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் ஒரு சொல்லாற்றல் மிக்க பேச்சாளராகவோ விரிவுரையாளராகவோ பேராசிரியராகவோ இருக்க வேண்டியதில்லை. அவர் வெகு குறைவாகவே பேசுவார். அமைதியானவர். அவரது அமைதி மிக மேலான சொற்பொழிவு. அவர் தெய்வத்தன்மை நிறைந்த நல்லறிவும் உள் உணர்வு மிகுந்த அறிவுத்திறனும் உடையவர். அவருடைய முன்னிலையில் அனைத்து சந்தேகங்களும் நீங்குகின்றன. இல்லறத்தார் ஜீவன் முக்தரின் இயல்பு பற்றி பல தவறான முடிவுகளுக்கு வந்துவிடுகிறார்கள். அவர்கள் ஜீவன் முக்தரின் வெளிப்புற தோற்றங்களை மட்டுமே கருத்தில் கொள்கிறார்கள். படிப்புள்ளவர்கள் கூட இதில் தவறு செய்கிறார்கள். ஒருவர் ஆடையே அணியாது இருப்பார். அவர் அவரிடத்தில் ஒன்றுமே வைத்துக் கொள்ள மாட்டார். அவருடைய கைகளையே பிச்சை எடுக்கும் பாத்திரமாக பயன்படுத்துவார். ஒரு மரத்தின் கீழ் வாழ்ந்திடுவார். அவர் ஒரு காட்டில் வாழலாம். இருப்பினும் அவர் மிக மோசமான போக்கிரியாக இருக்கலாம். அவர் மிகுந்த உலகாயுத எண்ணங்கள் உடையவராகவும் எல்லாவித பற்றுகளும் உடையவராகவும் இருக்கலாம். மயக்கம் தரும் பொருட்களை வாங்குவதற்காக எட்டனா கிடைத்தால் அவர் மகிழ்ச்சியில் நடனமாடலாம். அவர் மனதில் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் நிறைந்திருக்கும். ஒரு மனிதர் ஒரு நகரத்தின் பரபரப்புக்கிடையே வாழலாம். அவர் ஒரு பெரிய மனிதரை போன்று வாழலாம்.
அவர் அலங்கார ஆடை அணிகளை அணிந்திருக்கலாம். அவர் நல்ல சுவையுள்ள உணவு பண்டங்களை உண்ணலாம். இருந்தாலும் அவர் எதன் மீதும் சிறிதளவும் பற்றுதலோ ஏக்கமோ இல்லாதவராய் இருக்கலாம். ராமானுஜர் சுகவாழ்வு வாழ்ந்திருக்கின்றார். யானைகள், குதிரைகள், அரச வாழ்க்கை ஆகியவைகளோடு தன்னை உணர்ந்த ஞானிகள் பலர் வாழ்ந்திருந்ததாக சரித்திரம் இருக்கின்றது. அவர்கள் அத்தகைய பொருட்களால் எவ்வித பாதிப்பும் அடையாமல் இருந்திருக்கின்றனர். அவர்கள் பலவித பணிகளுக்கும் இடையே பிரம்மத்தினோடு ஒன்றிய மனநிலையே எப்போதும் இருந்துள்ளார்கள். இதுதான் ஒருங்கிணைந்த முழு வளர்ச்சி. இதுதான் பகவத்கீதையின் சாரம். இதுவே கிருஷ்ண புராணனின் தலை சிறந்த போதனைகளாகும். தேவையானது மனதில் ஒளிவு மறைவற்ற நிலை. ஞானம் என்பது மனதிற்குள் உள்ள நிலை. வெளிப்புற அடையாளங்கள், சின்னமான அறிகுறிகள் இல்லை. ஒரு ஞானியின் வழிமுறைகள் புரிந்து கொள்ள முடியாதவை. ஒரு ஜீவன் முக்தர்கள் இன்னொரு ஜீவன் முக்தரை அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஞானியை பற்றி கீதையிலோ வேறு நூல்களிலோ சொல்லப்பட்டுள்ளவை போதுமானவையோ முழுமையானவையோ குற்றமற்றவையோ அல்ல. அவருடைய நிலையை அளவிற்குட்பட்ட மனதால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாது. அளவிற்குட்பட்ட சொற்களால் அவரை பற்றி விவரிக்கவும் முடியாது. அவர் தனது தனி பெருமையிலேயே ஒளி வீசியபடி இருக்கின்றார். அவர் சில சமயம் அனைத்தையும் அறிந்தவர் போல் இருப்பார், சில சமயம் ஒன்றுமே அறியாதவர் போல் இருப்பார். எப்பொழுதும் பிரம்மத்தில் ஒன்றியவர் போன்று தோன்ற வேண்டும், எப்பொழுது ஒரு முட்டாள் போன்று இருக்க வேண்டும் என்பது பற்றி அவர் அறிவார். அவர் தகுதியை பற்றி நீங்கள் எடை போட முயற்சிக்க வேண்டாம். அவரிடம் சரியான பக்குவ உணர்வுடன், நம்பிக்கையுடனும், அன்புடனும், ஆன்மீக தாகத்துடனும் அணுகினால் அவர் மிக உயர்ந்த அறிவை உங்களுக்கு கொடுப்பார். அவரிடம் தவறான நோக்குடனும் அணுகினால் அவர் ஒரு பைத்தியம் பிடித்த மனிதர் போல் இருப்பார். நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அதனால் உங்களுக்குத்தான் பெரும் இழப்பு என்று சுவாமி சிவானந்தர் கூறியுள்ளார். அடுத்ததாக உலகுக்குரு நல்வாழ்க்கை என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஜீவன் முக்தர் என்பவர் இவ்வுலகை வாழ வைப்பவர். அவர் நிலையான ஊக்கத்தின் அடிப்படை. புத்துயிர் பெறாதிருக்கும் மனிதருக்கு அவர் வழியாக தெய்வீக கருணை கிடைக்கின்றது. மனத்தை பரப்பி காட்டை தூய்மைப்படுத்துவதற்காக மலர்கள் மலர்வது போன்று மனிதரின் மனத்தை மகிழ்வடைய செய்து அவர்களை இறப்பட்ட நிலைக்கும் குறைகளற்ற நிலைக்கும் வழிகாட்டி அனுப்ப சதாசிவ பிரம்மம், யாக்கிய வல்கியர் போன்ற மாபெரும் ஆன்மாக்கள் இவ்வுலகில் தோன்றுகிறார்கள். ஜீவன் முக்தர் ஆன்மீக ஆட்களின் உற்பத்தி ஸ்தலம். அவர் ஆன்மீக ஆட்களை உலகின் பல மூலைகளுக்கும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர் முன் அமருங்கள். உங்களது சந்தேகங்கள் தாமாகவே விலகிவிடும். அவர் முன்பு நீங்கள் இனம் புரியாத மகிழ்ச்சியையும் அமைதியையும் உணர்வீர்கள். தெய்வத்தன்மையுடைய நீரை போன்று ஜீவன் முக்தர் தங்கள் பார்வையாலும் அவர்களை தொடுவதாலும் தன் பெயரை சொல்லுவதாலும் மற்றவர்களை தூய்மைப்படுத்தி விடுகிறார்கள். சில நேரங்களில் அவர் யாருக்கும் தென்படாமல் இருக்கின்றார். சில நேரங்களில் முன்னேற்றத்தை விரும்புகின்றவர்களுக்கு அவர் அறிந்தவராகிறார். அவருடைய அன்பர்கள் தருகின்ற உணவை வாங்கி உண்டு அவர்களுடைய கடந்த கால தீமைகளையும் எதிர்கால தீமைகளையும் அவர்களது கலக்கங்களையும் சுட்டு பொசுக்குகின்றார். ஒரு ஜீவன் முக்தரும் ஒரு ஞானியுமே ஆன்மாவை பற்றி அறிவதற்கான சரியான வழியாயுள்ளனர். ஜீவன் முக்தரின் ஒரு நிமிட தொடர்பு ஒரு அரச மகுடத்தை விட உயர்ந்தது. அவருடைய தோற்றமே நல் உணர்வை ஊட்டி ஊக்கமளிக்கக்கூடியது. அவருடைய உறவை தேடுங்கள். அவருக்கு நம்பிக்கையுடனும் அன்புடனும் பணிவிடை செய்யுங்கள் என்று சுவாமி சிவானந்தர் கூறியுள்ளார். மேற்கொண்டு ஞானி என்றென்றும் வாழ்கின்றார் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஞானி என்றென்றும் வாழ்கின்றார். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வாழ்வினை பெற்றவர். ஏக்கங்கள் அவரை துன்புறுத்தவில்லை. தீமைகள் அவரை பாழ்படுத்துவதில்லை. பிறப்பும் இறப்பும் அவர்களை தொடுவதில்லை. வேதனைகளும் தொல்லைகளும் அவரை தொல்லைப்படுத்துவதில்லை. ஒரு ஜீவன் முக்தர் தன் உடலை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் விட்டு விடுவார். ஒரு மரத்திலிருந்து விழுகின்ற இலைகளும் பழங்களும் அம்மரத்தை பாதிக்காது போன்று உடலை விட்டுவிடுவது ஆன்மாவை பாதிப்பதில்லை. ஆன்மா மரத்தை போன்று நீடித்துள்ளது. அவரது உயிராற்றல் மறுபிறப்பிற்காக வேறு எங்கும் போவதில்லை. அவரது கடந்த கால வினைப்பயன்கள் இப்பொழுதே நன்மை தர துவங்கிவிட்டன. இந்த வினைப்பயன்கள் தீர்ந்தவுடன் ஜீவன் முக்தர்கள் பிரம்மனோடு ஐக்கியமடைந்து விடுவார்கள். அவர் இனிமேலும் பிறப்புகள் ஒன்றுமின்றி விடுபடுகின்றார். மனது உடல் ஆகிய வலையில் சிக்காமல் விடுபட்டவர் ஜீவன் முக்தர். அவர் முற்றிலும் கட்டுப்பாடுகள் அற்றவர், குறைகளற்றவர், சுதந்திரமானவர். அவர் வெறுப்பு, காமம், கவலைகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவர். ஒவ்வொருவரும் இந்த பேரின்ப நிலையை, மேலான உயர்வை விரும்புகிறார்கள். அதுவே வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள். மனிதரின் எல்லா ஆசைகளின் இறுதியான முடிவு அது. ஜீவன் முக்தி நிலை என்பது அனைத்துமாய் அனைத்தின் முடிவுமாய் உள்ள ஒன்று. இந்நிலையில் ஒரு முழுமை உள்ளது. எல்லாவித ஆசைகளும் எரிக்கப்படுகின்றன. உயர்ந்த நிறைவு நிறைந்த நிலை அது. இதைவிட உயர்ந்த பயனும் இல்லை. இதைவிட மிகையான பெரும் மகிழ்ச்சியும் வேறில்லை. இதைவிட உயர்வான பேரறிவும் வேறொன்றும் இல்லை. மாறாத பெரும் மகிழ்ச்சி என்னும் குன்றின் உச்சியில் ஜீவன் முக்தரையும் முழுமையான யோகிகளையும் நீங்கள் காணலாம். தீவிரமாக தொடர்ந்து போராடி அவர் பிரமிக்கத்தக்க உயரத்திற்கு ஏறி வந்திருக்கிறார். அவர் கடுமையான ஆன்மீக முயற்சிகளை செய்துள்ளார். அவர் ஆழ்ந்து மனதை ஒருமுனைப்படுத்தியுள்ளார்.
அவர் பல இரவுகள் உறக்கமின்றி இருந்துள்ளார். இடையே தடுத்து நிறுத்தப்பட்ட பல நிலைகளில் அவர் மிக விழிப்புணர்வுடன் எழுந்துள்ளார். அவர் பொறுமையுடனும் மிகுந்த அக்கறையுடனும் மனம் தளராது முயற்சித்துள்ளார். அவர் பல இடையூறுகளை கடந்து வந்துள்ளார். அவர் நம்பிக்கையின்மையையும் துயர நிலைகளையும் மனச்சோர்வையும் வென்று வெற்றி கண்டுள்ளார். அவர் இப்பொழுது உலகிற்கு வழிகாட்டும் ஒரு ஒளிவிளக்காய் இருக்கின்றார். இவரும் ஒரு காலத்தில் உங்களைப் போன்றே பிறப்பு இறப்பு என்னும் சகதியில் சிக்கி கிடந்தார் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் முழு மனதுடன் உறுதியாக எண்ணுவீர்களானால் அந்த உச்சிக்கு நீங்களும் உயர முடியும் என்று பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார்கள். இதனை அனைத்தையும் இந்த வார்த்தைகளை கேட்டு தெளிந்து ஞானமடைய எண்ணங்களை சீர்தூக்கி கொண்டு போவோமாக. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.